அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, நல்லா இருக்கீங்களா? இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நேசர் சந்திக்கும் நேரம். இந்த நேசர் சந்திக்கும் நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தினூடாக உங்களோடு பேசுவாராக. இந்த நாள் உங்களுக்கு நன்மையின் நாளாக இருக்க போகிறது. நீங்கள் எந்தெந்த காரியத்தில் மறைஞ்சு ஒளிஞ்சு என்னை யாருமே ஒரு உயர்வான எண்ணத்தில் அவங்க வைக்கலை, நான் இவ்வளோ உழைக்கிறேன், இவ்வளோ சம்பாதிக்கிறேன், ஆனால் என்னை முக்கியப்படுத்துவதில்லை. சில பேர் நீங்கள் சொல்கிறீங்க பணத்துக்காக பொருளுக்காகத்தான் என்னை நேசிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. சில பேர் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பணம் பொருளெல்லாம் அதை காட்டிலும் ஆண்டவருடைய அன்பு தான் பெருசு இல்லையா? அந்த அன்பு எந்த நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. விளக்க கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காம விளக்க தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது எல்லாருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும். வசனம் சொல்லுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம் பிரகாசமா எரியத்தக்கதாக தேவன் உங்களை தண்டின் மேல் வைக்க போகிறார், மலையின் மேல் வைக்க போகிறாரு. அது மறைந்திருக்க மாட்டாது. உங்களுடைய வாழ்க்கையில மறைந்து ஒளிந்து கொண்டிருக்கிற உங்களை பிரகாசிக்கிற சுடர் ஒளியாக தேவன் உங்களை வைக்க போகிறார். வெகு நாட்களாக உங்களுக்கு கிடைக்காத அந்த சம்பாத்தியத்தை தேவன் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு அருளுவார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. இவ்வளவு நாள் உழைத்து கொண்டிருக்கிற அந்த பிஸ்னஸ்ல கர்த்தர் உங்களுக்கு உண்டான ஒரு நன்மையை கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்களை நினைச்சிருக்காரு. உங்களை தண்டின் மேல் ஆண்டவர் வைக்க போகிறாரு. நீங்க உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உத்தமமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஐயோ, என்னுடைய நற்கிரியைகள் மறைந்திருக்கிறதே, நான் வெளியே வருவனா, என் வாழ்க்கை பிரகாசமா இருக்குமா என்று நினைக்கிறீங்க. ஆண்டவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை. ஆண்டவருக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. உங்களை அழகா வெளியே கொண்டு வந்து தேவன் பிரகாசிக்க செய்ய போகிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க யார்கிட்டையெல்லாம் அவமானப்பட்டு துன்பப்பட்டு இருக்கிறீங்களோ, ஒதுக்கப்பட்டு இருக்கிறீங்களோ, மறைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, உங்களை பிரகாசிக்க செய்கிற தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு. உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவர் உங்களை பார்த்துட்டாரு. உங்க பொறுமையை பார்க்கிறாரு, உங்க உண்மையை பார்க்கிறாரு, உங்க உத்தமத்தை பார்க்கிறாரு. கர்த்தர் தண்டின் மேல் வைக்க போகிறாரு. நீங்க அநேகருக்கு வெளிச்சமா இருக்க போறீங்க, அநேகருக்கு மாடலா மாதிரியா இருக்க போறீங்க. ஐயோ, இவங்களை போல நான் பொறுமையா இருக்கணுமே, இவங்களை போல நான் நல் வார்த்தைகளை பேசணுமே, இவங்களை போல விசுவாச அறிக்கை செய்யணுமே, இவங்களை போல நான் என் வாழ்க்கையில அநேகருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கணுமே. நீங்க நினைக்கிறீங்களே, உங்க வாழ்க்கையில உங்களை மற்றவர்களுக்கு மாதிரியாக ஒரு வெளிச்சமாக ஆண்டவர் வைக்க போறாரு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, மரக்காலில் நான் உன்னை மூடி வச்சும் வெளிச்சத்தை, உன்னோட உயர்வை நான் தடுக்க மாட்டேன். இன்னைக்கு நீங்க எரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. யாராச்சும் ஒரு காரியம், மலை மேல ஒரு பட்டணம் இருக்குதுங்க, அந்த பட்டணத்தை யாராச்சும் மறைக்க முடியுமா? அந்த படியே
நீங்கள் அநேகர் கண்கள் காணும்படியாக உயர்ந்த ஸ்தானத்தில், உயர்ந்த சிகரங்களில் ஆண்டவர் வைக்க போகிறார். இன்னொரு காரியம், மோசே என்ற ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஆண்டவர் சீனாய் மலைக்கு கூட்டி சென்றார். நீ வா, என் கூட வான்னு சொல்லி சொன்னார். பாருங்க, 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். அவரோடு கூட யோசுவாவும் கூட இருக்கிறாரு. பாருங்க, ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை, ஆண்டவர் கற்பனைகளை எழுதி கொடுக்கிறாரு. இன்றைக்கு நீங்க மலை மேல் இருக்கத்தக்கதான தகுதியுள்ளவர்களாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறாரா? ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிக்க போகிறார். நீங்க மலை மேல் இருக்கத்தக்கதாக கர்த்தர் அழைத்த அழைப்பின் ஊழியக்காரோடு இணைந்திருக்கிறீர்களா? அவர் கொடுக்கிற கனமும் அவர் கொடுக்கிற அலங்காரமும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். வேத வசனம் சொல்லுகிறது, நீங்க மறைந்திருக்க மாட்டீங்க, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, உங்கள் கரத்தில் இருக்கிற கோலாகிலும், கோலை பிடித்திருக்கிற கையாகிலும் அது ஆசீர்வதிக்கப்பட்டது, தடைகளை நிர்மூலமாக்கக்கூடியது. கர்த்தர் உங்கள் பாதங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறாரு. உங்கள் நடைகளை உறுதிப்படுத்த போகிறாரு. நீங்கள் பிரயாசப்பட்ட எதுவுமே வீணா போகாது. உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், ஐயோ நான் இவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்தேன், இவ்வளோ காரியத்தை நான் செஞ்சேன், என் முதலாளி என்னை கண்டுக்கல, என் மனைவி என்னை கண்டுக்கல, என் பிள்ளைகளை என்னை மதிக்கல, என்னோட இனஜன பந்துக்களை என்னை உதறி தள்ளிட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு நற்கிரிகளும், ஒவ்வொரு பிரயாசமும் வீணா போகாது. 2வது, உபகாரம் செஞ்சிருப்பீங்க அநேகருக்கு, நற்கிரிகள் உதவி செஞ்சிருப்பீங்க. அந்த உதவியெல்லாம் மறந்து போச்சு நீங்க நினைக்காதீங்க. நீங்க செஞ்ச அந்த உதவிகளை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் தான் பார்க்கிறாரு. வேதவசனம் அப்படித்தான் சொல்கிறது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்க கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. இன்னும் பிரகாசிங்க, இனி நற்கிரிகளை செய்யுங்க. நீங்க செய்கிற ஒவ்வொரு கிரிகளும் மனிதர்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக இருக்கிறது. நீங்க செய்வத துரிதமா செய்யுங்க, நன்மையா செய்யுங்க. அநேகருக்கு நன்மை பயக்கிற ஒரு குணமுள்ளதை, குணத்தை வெளிப்படுத்துங்க. நற்கிரிகளை செய்யுங்க, தான தர்மங்களை செய்யுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. வேத வசனம் அதைத்தான் சொல்கிறது. பரலோகத்தில் இருக்கிற தேவன் மகிமைப்படுவார். பரலோகத்தில் இருக்கிற தேவனை உங்களை பார்த்து மகிமைப்படுத்துவார்கள். இன்றைக்கு அருமையா ஆண்டவர்களோட சொல்லியிருக்கிறாரு, உங்க பிரயாசம் வீண் போகாது, நீங்க செஞ்ச காரியங்கள் மறைக்கப்படாது, உங்களுடைய கிரியைகள் மறைக்கப்படாது. எல்லாம் தேவன் பார்த்து அவர் உங்களை பிரகாசிப்பிக்க செய்கிற தேவனாயிருக்கிறார். உங்கள் வெளிச்சம் பிரகாசமாயிருக்கும். கர்த்தர் நீதினால் நீ ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய நற்கிரிகளை இன்னும் அநேகருக்கு உபயோகப்படும்படியாய் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ, காட் பி வித் யூ. இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம். நாளை சந்திப்போம். ஆமென்.